நன்றி உணர்வின் மகத்துவம் இன்னைக்கு 13வது நாள். 7வது நாள் நாம என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நடந்த நல்ல அனுபவங்கள், நல்ல நிகழ்வுகளுக்காக நாம நன்றி எழுதியிருந்தோம். இன்னைக்கு நாம என்ன எழுத போறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்தந்த அனுபவங்கள், இந்தந்த நிகழ்வுகள் நடந்தா நல்லா இருக்கும், தடையான காரியங்கள், இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறினா நல்லா இருக்கும், நான் எது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேனோ அதை நான் சாத்தியமாக்கி காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம விரும்புகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களை எழுதி அதுக்காக நாம நன்றி எழுதலாம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் நன்றி எழுதுறோம் அப்படின்னா, நம்ம நன்றிகள் அதிகமாக சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி கொண்டு தரும். இப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அதை நான் மட்டும் நினச்சா போதாது, என்னுடைய சூழ்நிலைகள், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு ஒத்து வரணும். அதனால நம்ம நன்றிகள் அதிகமாக சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நம்ம விரும்புகிற காரியங்கள் கை கூடுறதுக்கு நமக்கு துணையாக இருக்கும். அதனால தான் நாம் பின்னாடி நடக்க போகிறது, ஏற்கனவே நம்ம விரும்புகிற காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்லி எழுதுகிறோம். இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் காலையிலே எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு நாளுமே எந்திரிக்க மாட்டேன். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் தினமும் காலையிலேயே எந்திரிக்கிறதுக்காக நன்றி. நம்ம எதை எழுதினாலும் அதை நிகழ்காலத்தில் எழுதணும். இப்போ ஒரு வாக்கியத்தை இப்படி தான் எழுதணுமா, இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றி எழுதலாம். நான் காலையிலே எந்திரிக்கிறதுக்கான ஆசை எனக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி, நான் காலையிலே எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு உருவாகிறதுக்காக நன்றி, நான் காலையிலே எந்திரிக்கிறதுக்கான நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறதுக்காக நன்றி, நான் இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சதுக்காக நன்றி. இந்த மாதிரி நம்ம ஒரே வாக்கியத்தை நம்ம வித்தியாசமாக கூட எழுதலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லைனா ஒரு போட்டி இருக்குது அப்படின்னா, இந்த போட்டியில் நான் வெற்றி பெறதுக்காக நன்றி, இந்த போட்டியில் வெற்றி பெறதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு உருவாகிறதுக்காக நன்றி. இப்படி நிகழ்காலத்தில் நம்ம எழுதணும். இன்னும் சில எடுத்துக்காட்டு, நம்ம யாரையாவது மீட் பண்ண போகிறோம், இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் அது தடையாயிட்டே இருக்குது அப்படின்னா, நான் இந்த இடத்துக்கு போகிறதுக்காக நன்றி, இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு உருவாகிறதுக்காக நன்றி. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த விஷயங்களை எல்லாம் எழுதணும். இது எது நடந்தால் நல்லா இருக்கும், அப்போ அதெல்லாம் எழுதி, அது ஏற்கனவே நடந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை எழுதும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவித்து நாம் அதை எழுதணும். நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக நன்றி, அந்த நபரை நான் இன்னைக்கு சந்தித்ததுக்காக நன்றி, நான் போகணும்னு விரும்பின இடத்துக்கு நான் இன்னைக்கு போனதுக்காக நன்றி, என்னுடைய போட்டியில எல்லாம் நான் வெற்றி பெற்றதுக்காக நன்றி. இந்த மாதிரி நமக்கு ஏற்கனவே கிடைச்ச மாதிரி நாம் அதை நம்பி விசுவசித்து, அது கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அதே சந்தோஷத்தோடு நாம் இன்னைக்கு எழுத போகிறோம். இன்றைய பயிற்சியை நல்லபடியாக நீங்கள் முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.